என்னோட யூடியூபர் ஸ்டோரியை சொல்கிறேனே. நான் எப்படி யூடியூபர் ஆனேன் அப்படின்னு. 200 சப்ஸ்கிரைபரில் என்னடா பெரிய யூடியூபர் அப்படின்னு கேட்காதீங்க. 100 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ சின்ன யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூபர் ஆகணும், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. பட்டு எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இன்ட்ரோவர்ட்டான பேசன், ரொம்ப வெட்கப்படுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பண்ணணும் ஆசை இருக்குது. எப்படி பண்ணலாம்? முதல்ல ஒரு நியூஸ் சேனல் மாதிரி, நியூஸ் சொல்கிற மாதிரி ஆரம்பித்தேன். அன்னன்னைக்கு ஹெட்லைன்ஸை மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆரம்பித்தேன். அது ஒரு 2 வீடியோஸ்க்கு மேலே என்னால் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் மூவி ரிவ்யூஸ் பண்ணலாம் வாய்ஸ் ஓவரில் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோ பண்ணேன். அதுக்கு மேலே அதையும் கண்டினியூ பண்ண முடியல. பட் அந்த ஃபயர் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது யூடியூபர் ஆகிடணும். அதில் சக்ஸஸ் பண்ணுறோம், சக்ஸஸ் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஒரு 100 வீடியோஸ் போட்டுடணும். அந்த யூடியூபர் மாதிரி பண்ணலாமா, இந்த யூடியூபர் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணலை. ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் திடீர்னு ஒய்ஃபு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டா. நைட்டு ஒரு 9 மணிக்கு எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கண்டென்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், நான் என்ன பண்ணணும் ரெகுலர் லைஃப்பில், அதில் ஒன்று எடுத்து வீடியோவை போட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்படியே 100 வீடியோஸ் ஸ்பீடாக பண்ணி முடிச்சிட்டேன். அதில் வந்தவங்க தான் அந்த 200 சப்ஸ்கிரைபர் நீங்கள். பட் சொல்கிறேன், நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்காமலே, ஸோ மைண்ட்லேயே ப்ராசஸ் பண்ணி, மைண்ட்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி, மைண்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டு அப்படியே விட்டுறோம். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, யூடியூப் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன ட்ரை பண்ண நினச்சாலும் சரி, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், செயல்படுத்துங்க. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அது சக்ஸஸ் ஆகிறோ ஃபெயிலியர் ஆகுதோ, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு தான் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பார்த்துடலாம் லைஃப்பில். இதனால் என்ன சொல்ல வரோன்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அதில் எரர் பண்ணுங்கள், அதுலேருந்து கற்றுக்கோங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட். அதோட ரிசல்ட்டு சக்ஸஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர் ஆகட்டும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.